மாண்புமிகு பெரியோர்களுக்கும், மேயர் அம்மா அவர்களுக்கும், ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், அதாவது நான் புள்ளி போட்டால் அதை கோடு போட்டு ரோடு போட்டு அதில் பல்கலைக்கழகமும் கட்டி அழகு பார்க்கும் எனது அன்பு அண்ணன். ஏன்னா அவ்வளோ அழகாக நம்மளோட முதலமைச்சர் எங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது எங்கள் தொகுதியில், எந்த தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் தொகுதியில், அதுவும் சின்னதாக தான் நான் சொன்னேன், பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் பண்ண வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் நமக்கு கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸ். அதுவும் எனது அன்பு சகோதரன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழாவை 365 நாள் கொண்டாடினாலும் தகும். ஒரு வாரம் தான் ஆயிருக்குன்றாங்க. நிச்சயமான அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா 2 பெண்கள் சேர்ந்தாலே நம்ம கச்ச கச்ச கச்சன்னு பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 73 சுய உதவிக்குழு, மொத்தமாக 700 பெண்கள் இங்கே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அத்தனை பேரோட உங்களுடைய வாழ்த்து எங்கள் அண்ணன் இன்னும் நிறைய 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 நாள் வாழ வச்சு அவரை இந்த தமிழ்நாட்டு அரேனையில் உட்கார வச்சு நம்ம அழகு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் எங்கள் அண்ணனுக்கு வேணும். நான் அதை மனசார நான் கேட்டுக்கிறேன். நமக்கு ஒரு நாள் பிறந்தநாள் வரணுன்னா நம்ம அப்பா அம்மா கெஞ்சுவோம், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கெஞ்சுவோம். வரும்போது பார்த்துக்கிறேன், வரும்போது பண்ணுறேன், வரும்போது சொல்வேன்வாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படித்தா, பேப்பர் அப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. டெய்லி பரிசு, தினம் தினம் பரிசு. நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வேறு லெவலில் கொடுத்து வச்சுருக்கோங்க. நிச்சயமாக இது மனித நேய விழான்றாங்க. மனிதன் சந்தோஷப்படுத்தி பார்க்கும் விழாவை தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நம்ம சந்தோஷம்தான் என் சந்தோஷம்னு பார்க்குறேன். இப்படிப்பட்ட மாண்புமிகு மக்கள்லாம் இங்கே இருக்கும்போது எங்கள் அண்ணன் அதை விட சந்தோஷமாக நம்மளை இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். உண்மையிலே இவங்கெல்லாம் டெய்லி ஒரு குழு மாதிரி அமைச்சு, நாளைக்கு இவங்களுக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இந்த பெண்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபம் அமைச்சர் சொன்னார் புதுமை பெண் திட்டம். நானும் கேள்விப்பட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும். ஒரு பஸ்ஸில் ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா மிச்சப்படுத்துகிறாங்கன்னா அந்த பஸ்ஸில் போகிற பெண்களோட திட்டம், பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு. என்ன வேணும்? கேரளாவிலேருந்து ரஞ்சித்னு ஒரு ஃபேமிலி, அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கண் ஆப்ரேஷனுக்கு வராங்க. அந்த அம்மானால அவ்வளோ ஆஃபர் பண்ண முடியல. பஸ்ஸில் போயிட்டு வராங்க. ஆனால் பஸ்ஸில் யாருமே காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த அம்மா தான் பையன்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் காசே வாங்கலை, பஸ்ஸில் நான் அவ்வளோ போயிட்டு எனக்கு அவ்வளோ மிச்சமாச்சு அந்த காசு அப்படின்ட்டு. அந்த குழந்தை நம்ம முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதுகிறாரு, ஐயா இப்படிப்பட்ட ஒரு சிஎம் எங்களுக்கு இல்லையே, நாங்கள் வருத்தப்படுறோம், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு. அவ்வளோ, அதாவது ஒரு நல்ல கட்டுக்கோப்பாக அந்த பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் 2 நாள் ஃபோன் பண்ணாலே எப்போ அந்த மெசேஜ் பார்க்கணுமான்னு தோணும். ஆனால் எங்கள் அண்ணன் எவ்வளோ வேலையாக இருந்தாலும், அதாவது எனது அண்ணன் நான் ஆசையாக சொல்லுவேன், எனது அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த குழந்தைக்கு லெட்டர் போட்டு அவர் எழுதின புக்கை அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. எப்பா, அதே மாதிரி மீனவர்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் சொல்லுவோம், ஆனால் சொல்கிறது யாருமே செய்கிறதில்ல. ஆனால் இங்கே சொல்லாததையும் செய்கிறது தான் இந்த ஆட்சி. எங்கள் அண்ணனோட ஆட்சி நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே உங்கள் வீட்டில் நிற்கும். அதான் சொன்னாங்களே இந்த 5000 ரூபா மேட்ரு. எங்கள் வீட்டு மேடு அம்மா எங்களுக்கு 5 ரூபா, என்ன 5 ரூபா வந்துருச்சா, என்ன வந்துச்சுன்னா, நீ நான் கிடையாது, எல்லாரும் சமம், பெரியவங்க சின்னவங்கனே கிடையாது, எல்லாருக்கும் அந்த 5000 ரூபா அன்னைக்கு எத்தனை வீட்டில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்துருப்பாங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருந்து வர சந்தோஷம் இருக்குல்ல, அது எங்கள் அண்ணன் குடும்பத்தை வாழ்த்தும், நம்ம தமிழ்நாட்டை வாழ்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் வாழும் எங்களது அன்பு அண்ணன். அதாவது இந்த பர்த்டே இன்னும் 100 ஆண்டு காலம் அண்ணா, நீங்கள் போகிற ஒவ்வொரு அடியும் நாங்கள் அத்தனை பேருமே உங்கள் பின்னாடி இருப்போம்ண்ணா, இது சத்தியம். நிச்சயமாக கெஞ்செல்லாம் வேண்டாம், உட்கார வைப்போம். எங்கள் அண்ணனை உட்கார வச்சு அழகு பார்த்து இன்னும் 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 யாரையும் நம்ப மாட்டோம். எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான் நாங்கள். அவ்வளோ என்னத்துக்குங்க, நேற்று நான் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருந்தேன். அப்போ கேன்சர் பற்றி பயங்கரமாக பேசினாங்க. இது அவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகும் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயோ இது எத்தனை வயசில் தடுப்பூசி போட்டால் கேன்சரை பற்றி நம்ம நிறைய கட் பண்ணலாம் அப்படின்னதுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த டாக்டர் சொன்னாங்க, இப்போ கேன்சர் தடுப்பூசி 14 வயசில் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. 10 நிமிஷத்தில் ஒரு டாக்டர் சொல்கிறார், மேடம் உங்கள் கவர்மெண்ட்டு
அதுவும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க மேடம் அப்படின்னாங்க. ஏய், இப்போ காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அண்ணன் இன்னைக்கு என்ன ஃப்ரீ என்ன பண்ணியிருக்கிறாரு எங்கள் அண்ணன் எங்களுக்கு என்ன, அதாவது கொடை வள்ளல் பார்க்கலங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் கொடை வள்ளல். அதாவது சும்மா இல்லைங்க, நாங்களும் நிறையா எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இதை பார்த்து இப்போ பாராளுமன்றமே கூடியிருக்கு. யோ, தமிழ்நாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க, நம்ம இந்தியாவுக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து? எங்கள் அண்ணனை பார்த்து. ஆனால் இந்த மாதிரி அமைச்சர்களாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போகிறாங்க. நம்ம இப்போ ஒரே விஷயந்தான் பண்ணணும், நம்ம மரணம் உட்கார வைக்கணும். சூப்பராக உட்கார வைக்க போகிறோம், சந்தோஷமாக உட்கார வைக்க போகிறோம். இப்படி ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு இடத்த அண்ணா உங்களை வாழ்த்த வயது இல்லைண்ணா, வணங்குகிறேண்ணா, ரொம்ப வணங்குறேண்ணா. எனக்கு இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு மூமெண்ட் கொடுத்த எனது அண்ணன், எனது சாமி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராஜேஸ்வரிமா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம், நன்றாகவும் இருப்போம். தேங்க்யூ.